Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D எக்ஸாம் நவம்பர் ஆர் டிசம்பர்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ NTPC கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்கு. அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து ஜூலை மிட்ல வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் 25 டேஸ் வந்து டைம் இருக்கு. குரூப் டி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதம் வந்து டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு டாபிக்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியல, அந்த டாபிக்கால உங்களோட மார்க் கம்மியாகுது அப்படின்னா அந்த டாபிக்கை மட்டும் படிச்சுட்டு திருப்பி வந்து அதுக்கு வந்து ஒரு சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். இல்லை ஏதாவது ஒரு செக்ஷன்ல மார்க் கம்மியாகுது, மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரி எந்த செக்ஷன்ல மார்க் கம்மியாகுதோ அந்த செக்ஷனுக்கு திருப்பி எஃபர்ட் போட்டு அதை ரிப்பீட்டடாக படிச்சுட்டு அதுக்கு வந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு அகைன் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்படி இந்த 25 டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஃபுல் டெஸ்ட், ஒரு டெய்லி வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் கொண்டு போனீங்க அப்படின்னா NTPCயோட அண்டர் கிராஜுவேட் வர்றதுக்குள்ளே நீங்க பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிடலாம். இதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் டிக்கு இன்னும் 4 months வந்து டைம் இருக்கு. இந்த 4 monthsல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னாலும் ஈஸியா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து ரிப்பீட்டடா குரூப் டிக்கு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக NTPCக்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு டோட்டலாக 1000+ டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபரில் 5 கூப்பன் கோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. 5 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் பிரைஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்கள் NTPCயோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் NTPC டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் வந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா 599 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் டீமுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 599 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 399 பே பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ NTPCயோட கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா அதில் கரண்ட் அஃபேர் மட்டும் உங்களுக்கு 15லிருந்து 16 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே பேட்டர்ன்லேயே நம்ம அண்டர் கிராஜுவேட்டுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு லாஸ்ட் 6 to 8 monthsோட கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு கரண்ட் அஃபேர் வந்து ஒரு பேர்டனாக இருக்காது. ஏன்னா அந்த கிராஜுவேட் எக்ஸாமில் லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணாமல் போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே ரிவைஸ் பண்ணிடுங்க. இப்போ இருந்து டெஸ்ட் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு இதில் 1000+ டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும் நீங்கள் சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். நீங்கள் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சாப்டர் டெஸ்ட்டுக்கு 15 minutes டைமும், செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 minutes டைமும் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். ஓகே, 100 கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வியூ சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டினுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும் வியூ சொல்யூஷன் கொடுக்கும்போது உங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸும் இதில் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு சாப்டரில் உங்களுக்கு மார்க் கம்மியாகுதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த சாப்டருக்கு மட்டும் வந்து என்ன பண்ணலான்னா அகெயின் சாப்டர் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம்.
ஸோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். 1000+ டெஸ்ட் வந்து இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ NTPC டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதில் CBT 1ஓட டெஸ்ட்டும் CBT 2ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணுவோம். குரூப் டிக்கு இது வரைக்கும் இதில் 500 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ குரூப் டி வந்து உங்களுக்கு நவம்பர் ஆர் டிசம்பரில் வரும். அதுக்குள்ளே உங்களுக்கு இதில் 1000+ டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்சை மட்டும் நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சை மட்டும் ஜஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதில் இருக்க கொஸ்டின் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் சூப்பராக ரெடி ஆகிடலாம் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ டைம் இருக்கும்போது அந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஒன்லி 5 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் NTPCக்கு டெஸ்ட் போடணும், இல்லை குரூப் டிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த ஆஃபரோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆஃபர் வந்து குயிக்காக க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய NTPC எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க அந்த அனாலிசிஸையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 25 டேஸ் தான் டைம் இருக்குது. அதே மாதிரி குரூப் டிக்கும் எந்த எக்ஸாம்னாலுமே நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா எக்ஸாம் ஹாலுங்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே 1.5 மணி நேரம் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு 1.5 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அங்கே போய் உட்கார்ந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே டைம் வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 1.5 மணி நேரத்தை கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் அப்படின்னா வீட்டில் இருக்கும்போதே நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகணும். ஓகேவா? அது மாதிரி ரயில்வேல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வர்றதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ALP 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்து டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிறதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேராமெடிக்கல் இன்னொரு RPFக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு NTPCக்கான நோட்டிஃபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஜூன் 26 பார்த்தீங்கன்னா SSC சைட்லேருந்து SSC MTSக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்து SSCலையும் சரி ரயில்வேலையும் சரி உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இன்னும் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டு கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸுக்கு நம்ம all-in-one கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் ஃபீஸ் வந்து 599 இருக்கும். ஸோ 399 ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு டீமுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.